வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றலும் வெங்கிட வீதிலும், மோசு வண்டரை பொய்கையும் போன்றதே, ஈசன் எந்தன் இணையடி நிழலே, ஈசன் எந்தன் இணையடி நிழலே. குபேர கலச அறக்கட்டளை திருப்பூரில் நடக்கும் இந்த 21வது மாதாந்திர கருத்தரங்கத்தில் எனக்கு இவ்வளவு பெரிய மேடையை கொடுத்த இந்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற கூடிய தலைப்பு ஜோதிட கதம்பம். ஜோதிட கதம்பம் அப்படின்ட்டா நம்ம எப்பயுமே ஜோதிட விஷயங்கள் ஒரு கோர்வையாக பேசிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறோம். அடியனுக்கு சின்ன ஜோதிடர் தான், பெரிய அளவுல இல்ல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை இங்க பதிவு செய்கிறேன். பொதுவாவே லக்கணம், லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜாதகர். அப்போ ஒரு லக்கணாதிபதி எங்க இருந்தா என்ன பலனை தரும் எப்படின்னு நாம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால், லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் தான் என்ற கேள்விகள் இருக்கு. நான் எப்படி இருப்பேன், என் குழந்தைகளை எப்படி நான் பார்த்துக்குவேன், நான் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா, எனக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா, லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால். இந்த கேள்விகள் அவங்களுக்கு மேலோங்கிட்டே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல உள்ளவர்களுக்கு வம்சாவளியில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு சர்ஜரி அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா, லேடிஸா இருந்தா ஒரு சர்ஜரி உண்டு, இருந்தாலும் இன்னொரு சர்ஜரி அப்படிங்கிறது அந்த குடும்பத்துல நடந்திருக்கு. யார் வேணாலும் பார்த்துக்காங்க. மேலும் என்ன அப்படின்னா, லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் அவர்களுக்கு சொத்து உண்டு என்பதை சொல்லலாம். லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தா அவங்களுக்கு அந்த குடும்பத்து நபர்கள் பெரிய ஒரு அமைப்புல, அதாவது ஊர் தலைவராகவோ அல்லது ஊர்ல ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் அந்த லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமையும். இந்த லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக 3 டாக்குமெண்ட் சம்பந்தப்படும். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம், அல்ல கேள்விப்படலைன்னா ஞாபகம் வச்சுக்க. சனி பகவான் யாருக்கெல்லாம் நீச்சம் பெறுகிறாரோ அவர்களுக்கு 3 சொத்து உண்டு என்பதை சொல்லலாம். ஏன் நீச்சத்துக்கு ஏன் 3 சொத்து? தன்னுடைய மூல திரிகோண வீட்டுல இருந்து தன்னுடைய நீச்சமான வீட்டை பார்க்கிறார் காலச்சக்கரத்துக்கு. நீங்க அப்படி எடுத்து பாருங்க. அப்ப அவங்களுக்கு 3 சொத்து இருக்கும். சொத்து இருக்குது அப்படின்னாவே அந்த சொத்துல வில்லங்க இருக்கு. யாருக்கா இருந்தாலும் என் சொத்துல வில்லங்க இல்லாத சொத்து எனக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா?
அப்படி யாருமே சொல்ல முடியாது. அப்ப ஒருத்தருக்கு சொத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்துல வில்லங்க இருக்கு. அப்ப லக்கணாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிப்பை தரும். லக்கணாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு நல்ல பேச்சு டேலண்ட் இருக்கும், நகைச்சுவையோட பேசக்கூடிய அமைப்பு இருக்கும், நல்ல எல்லாரையும் கவரக்கூடிய பேச்சு இவர்கிட்ட இருக்கும். ஆனா இந்த லக்கணாதிபதி ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடாது. நான் நட்பு ரீதியா செய்கிறேன், அதாவது பணம் போடுறது அவரு, தொழில் பார்க்கறது நானு, எனக்கு அந்த வேலைகள் தெரியும். இப்படி செய்தாலும் அங்கு பிரச்சனையை தரும். அப்ப அந்த லக்னாதிபதி இரண்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பேஸ் பண்ற அளவுக்கு தான் வச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெரும் பணத்தை சொல்லக்கூடியவர். அப்ப அந்த குருட்ட பெரும் பணம் இருக்கு, அதுக்கு நேரா 7வது வீடு, எந்த தனுசு வீட்டுல இருந்து 7வது வீடும் மீன வீட்டுல இருந்து 7வது வீடு நீங்க பாத்துக்கலாம். அங்க யார கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா கணக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வச்சிருக்கிறாங்க. அப்ப குருவுக்கு இங்க புதன் தேவை, கணக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவை, அப்ப கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. அப்ப செவ்வாய யாருக்கு பார்ப்போம்? லேடிஸுக்கு செவ்வாய் பார்ப்போம், ஜென்ஸுக்கு சுக்கிரனை பார்ப்போம். அப்ப அந்த செவ்வாய் வீட்டுக்கு ஆப்போசிட்ல யார வச்சிருக்கிறாங்க? சுக்கிரனை வச்சிருக்கிறாங்க. இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல செவ்வாயை வச்சிருக்கிறாங்க. சரி, அவசர கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட சந்திரன், அவர் 2.25 நாள் ஒரு வீட்டுல இருக்கிறார். அதுக்கு நேர 7வது வீட்டுல இருக்கிறதுலயே மந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க வச்சிருக்கிறார். எங்க குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா சொல்லுவார், ஒரு வேகமா ஒரு பஸ் போகுது, அந்த பஸ்ல தான் நாம ஏறுவோம், அதை இப்படி வச்சுக்குவோம், ஆப்போசிட்டா நம்ம நினைச்சு பார்ப்போம் அப்படின்னு. அந்த பஸ்ல பிரேக் இல்லைங்க, இங்க சனி பகவான் ஒத்துழைப்பு கொடுக்கல, பிரேக் இல்ல, எப்படி இருக்கும்? பஸ்ல பிரேக் இல்லைங்க, வேகமா போகும் அப்படின்னா யாராவது ஏறுவாங்களா? ஏற மாட்டாங்க. அப்ப அதுக்கு தகுந்தாற் போல் 7ஆம் இடத்தை வச்சிருக்கிறாங்க பேஸ் பண்றதுக்காக. பாருங்க, அதிகமா வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். பல ஆயிரம் கோடிக்கணக்கில் மேல இருந்து நம்மளால கீழே தாங்க முடியல, அவ்வளவு பெரிய வெப்ப கிரகம், உஷ்ண கிரகம் சூரிய பகவான். சனி பகவான் அப்படிங்கிறது முதிர்ந்த தோட்டத்தை சொல்லக்கூடியவர். அதாவது எப்படி அப்படின்னா இந்த கையில அப்படி நடுக்கும், இப்படி நடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப ஒருத்தருக்கு வெப்பம் அதிகமா இருக்கும் போது, அதனாலதான் இந்த 7.5 சனி நடக்கிறவங்க, அஷ்டம சனி நடக்கிறவங்க, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க, கண்டக சனி நடக்கிறவங்க, எந்த சனியால பாதிப்பு வந்திருக்கோ அவர்கள் குளிர் பிரதேசம் உள்ள இடத்துக்கு போயிட்டு வந்தால் அதோடைய காரகம் வேலை செய்யும். எல்லாரும் சொல்ற மாதிரி எந்த கிரகத்தையும் ஆக்டிவேஷன் பண்ற அளவுக்கு யாருக்கு டேலண்ட் இல்ல, அவ்வளவு பெரிய ஆளும் நாம இல்ல. அப்ப அதோடைய காரகத்தை நாம பலப்படுத்தணும். அப்ப பாருங்க, இங்க வெப்பத்தை கொடுத்த கிரகம், அதுக்கு நேரா 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிரகத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க 7ஆம் இடம். அப்ப நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சரியான ஒரு அமைப்பை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில இருக்கு அப்படின்னா அதுக்கு 7ஆம் இடம் அதற்கு தகுந்தாற் போல் பலன்களை தரும் என்பது உண்மை. சரி, லக்னாதிபதி 3
லக்னாதிபதி 3ல் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு 6 அப்படின்னு சொல்லக்கூடியது நோய், வம்பு, வழக்கு, கடன், எதிரி. லக்னாதிபதி 3ல் இருக்கக்கூடியவங்களை கேட்டு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறாங்கன்னு பேச மாட்டாங்க, இல்லைன்னா எதிர்த்தாப்புல வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க. அப்ப லக்னாதிபதி 3ல் இருந்தால் ஏத்தாப்புல வீட்டுக்காரர் பேச மாட்டார், அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவர் பேச மாட்டார். அவருக்கு இந்த லாபம் அப்படின்னா என்னன்னு கேட்பார். லாபமா எந்த திசையில இருக்கு காட்டுங்க பார்க்கலாம் அப்படிம்பார் லக்னாதிபதி 3ல். அதே போல மூத்த சகோதரன் சித்தப்பாங்கிற உறவு அவங்களுக்கு சரியா நிலைக்காது, அங்க சரிப்பட்டு வராது லக்னாதிபதி 3ல். அப்ப இது யாருக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 3னா புதன் தானே. அப்ப புதன், அந்த புதன் தன்னுடைய 4ஆம் இடத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து 4ஆம் இடம் அவருக்கு ஒரு வெற்றியை தரும். அப்ப இந்த வெற்றியை தரக்கூடியதுதான் 4ஆம் இடம். அப்ப அது வெற்றியை தரும். ஆனால் கடன், வம்பு, வழக்கு, இவர் கடன் இல்லை அப்படின்னா உடம்புல ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். லக்னாதிபதி 3, லக்னாதிபதி 4ல் இவங்களுக்கு குலதெய்வ அருளால் பாதிப்பு, பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தைங்க சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதே போல தன்னுடைய தாத்தாவோட நெருங்கி இருக்க முடியாது. எல்லாருக்குமே தாத்தான்னு ஆன எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அன்பு, ஆதரவு அப்படின்னா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்தாலும் அந்த பேர குழந்தை அப்படின்னு வரும்போது அது ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். அத இந்த லக்னாதிபதி 4ல் இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை தரும். அதே போல தாய்மாமன்கிற சொல்லக்கூடிய உறவு சப்போர்ட் செய்யாது. தாய்மாமன் இருக்கும், ஒண்ணு இல்லாதையே கூட இருக்கும். அப்ப இதுல கவனம் வேணும். லக்னாதிபதி 4ல் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய்மாமன் உறவு தெரிய இருக்காது. இப்போ ஒரு விஷயமா ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க, ஒரு வேலையா இது சம்பந்தப்பட்டதை பேச போறாங்க அப்படின்னா லக்னாதிபதி 4ல் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்க தாய்மாமனை கூட்டிட்டு போனா அங்க அது சக்சஸ் இல்லை. அப்ப அது போல இருக்கும். அப்ப இங்க சப்போர்ட் தரும் அப்படின்னா மூத்த சகோதரன் சித்தப்பாங்கிற உறவை இங்க சம்மந்தப்படுத்திட்டா இவங்களுக்கு வெற்றியை தரும். லக்னாதிபதி 4ல் இருக்கக்கூடியவர்களுக்கு மூத்த சகோதரமும் சித்தப்பாவும் உறுதுணையாக இருப்பார்கள். அவங்கள கூட்டிட்டு கூட போங்க, நன்மையை தரும். சார் என்ன கலர் சம்பந்தப்படும்? வெள்ளை கலர். நீங்க லக்னாதிபதி 4ல் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளை கலரை யூஸ் பண்ணுங்க. பாருங்க, சுக்கிரனுடைய வீடு 2 வீடு. இதுக்கு கலர் என்ன சொன்னாங்க? வெண்மை நிறம் அப்படின்னு சொன்னாங்க. ரிஷபத்துக்கு வெண்மை நிறம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க துலாமுக்கு வரும்போது கருநீளம்னு கொடுத்துட்டாங்க. சரி, நாம இப்படி எடுத்து பார்க்கலாம். வெண்மை நிறத்தை அங்க சுக்கிரனுக்கு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா வெண்மை நிறம் என்பது அந்த இடத்துல சந்திர பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப அந்த ரிஷப வீட்டுக்கு சந்திரன் உச்சம் அடைகிறதுனால அங்க வெண்மை நிறத்தை கொடுத்தாங்க. இங்க நீல நிறம், கரு நீளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா துலாம் வீடு. அந்த துலாம் வீடு என்ன சொல்லியிருக்கிறாங்க? கரு நீலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கடலை தூரமா இருந்து பாக்குறோம் அப்படின்னம்னா அது நமக்கு நீல கலர்ல தெரியும், பக்கத்துல போனா வெள்ளையா மாறும். அப்படி எடுத்துக்கலாம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க, அந்த இடத்துல சனி பகவான் உச்சம் அடைகிறார். துலாம் வீட்டுல சுக்கிரன் வீட்டுல
அந்த கரு நீளம்னு சொல்லக்கூடியதை கொண்டாந்து நம்ம பெரியவங்க எப்படி சம்மதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்ப இங்க கருநீளம் அப்படின்னு வந்துடும். அதனால இந்த லக்னாதிபதி நாளில் இருக்கக்கூடியவர்கள் வெண்மை நிறத்தை யூஸ் பண்ணனால் அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அப்ப மூத்த சகோதரன் சித்தப்பாங்கிற உறவு கூட கூட்டிட்டு போனால் போற காரியம் வெற்றியா முடியும். சரி, லக்னாதிபதி 5ல் இப்ப லக்னாதிபதி 5ல் இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்து பிரச்சனை, தாய் பற்றுக்குறைவு, தாயார் இருப்பாங்க, தாயாரோடைய நெருக்கம் இருக்காது, தாய் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும், நமக்கு அனைத்து சுகங்களும் கிடைக்குமாங்கிற கேள்விக்குறி அங்க வரும். அப்ப வண்டி வாகனங்கள் இருந்தாலும் திருப்தியை தராது. அதனாலதான் லக்னாதிபதி 5ல் இருக்கக்கூடியவர்கள் முதல் வண்டி செகண்ட் ஹேண்டா வாங்கும். லக்னாதிபதி 5ல் இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையரை பிரிந்த வாழ்க்கையை சொல்லும், அல்லது தந்தையார் பிரிந்த வாழ்க்கையை சொல்லும். தந்தை ஒரு தொழில் விஷயத்திற்காகவோ அல்லது வேற வேலைகளுக்காகவோ தன்னுடைய குழந்தையை பிரிந்தோ அப்பாவை பிரிஞ்சு இந்த லக்னாதிபதி 5ல் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பந்தப்படும். அப்படி இல்லாத இருக்காது. சரி, இவங்க என்ன செய்யணும்? குருமார்களை மதிக்க வேண்டும், பெரியோர்களை மதிக்க வேண்டும். வரான் பாரு கிழவன், இந்த கிழவியோட ராவடி தாங்க முடியல. ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, குருத்து ஓலையை பார்த்து வலுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை கிண்டல் பண்ணிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நாமளும் அது மாரி ஸ்டேஜுக்கு வருவோங்கிறத அவர் மறந்துட்டு பேசுற வார்த்தைகள். அப்படி சொன்னாலும் அது தோஷத்தை தரும். அப்ப பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சிருக்கிறோம். யார் தாய் தந்தை ஒருவரை மதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதி. அப்ப அதனாலதானே சொன்னாங்க பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப லக்னாதிபதி 5ல் இருக்கக்கூடியவர்கள் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய ஒரு வயசு பெரியவங்களா இருந்தா ஐயான்னு சொல்லலாம், சார்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம். இது அப்பேற்பட்ட உறவு. அப்ப அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நமக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். இப்ப லக்னாதிபதி 6ல், லக்னாதிபதி யாருக்கு 6ல் இருக்கோ மறைவு ஸ்தானத்தில் எனக்கு லக்னாதிபதி இருக்கு. நிறைய இப்ப ஜோதிட படிக்க வரவர்கள் கேட்கிற கேள்விதான், சார் நான் ஜோதிடம் கத்துக்க முடியுமா? லக்னாதிபதி யாருக்கு ஒருவருக்கு மறைவுல இருக்கோ அவங்க தான் ஜோதிட சிறப்பா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மற்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 6, 8, 12, 3 இதெல்லாம் சம்பந்தப்படும் போது இவர்கள் யாரும் சொல்லாத ஆராய்ச்சி இதெல்லாம் அவங்க செய்வாங்க. சொல்லாத விஷயத்தை தேடுவாங்க, அவங்களுடைய தேடல் இருக்கும். அப்ப 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது அவங்களுடைய தேடல் இருக்கும், அதுக்குரிய காரகமும் பாதிக்கும். அப்ப அவங்களுக்கு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் பாதிக்கும். முயற்சி ஸ்தானம் பாதிக்கும். கூட பிறந்த சகோதரர்களால் நன்மைகள் தராது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா யாரு அவங்க இத பிளஸ்ஸா எடுத்துக்கணும், யாரை இவங்க சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா களத்திரத்துக்கு 2வது வீடு. களத்திரன் சொல்லக்கூடிய வீட்டுக்கு 2வது வீட்டை அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நன்மையை தரும். அந்த உறவுகளை மதிக்கும் போது இவங்களுக்கு நன்மையை தரும். கடன் இருக்கும், அதே போல நோய் இருக்கும், வம்பு இருக்கும், வழக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்கறதுக்கு முயற்சி வேணும் இல்லையா? அந்த முயற்சிகள் தடைபட்டு வெற்றியை தரும். அப்ப களத்திரத்தோடைய குடும்பத்துக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருந்துட்டால் இவங்களுக்கு எந்த தவறுதலும் வராது.
நைட்டு ஒரு கேள்வி வச்சேன் எங்களுடைய வகுப்புல. அதே கேள்வி இங்கே வைக்கிறேன். ஏன்னா அதை வச்சுட்டு போனாதான் 7ஆம் இடத்துக்கு நல்லா இருக்கும். வெத்தலை பாக்கு வாங்கி கட்டிக்கிட்டு போகக்கூடாது. ஒருத்தரை பார்க்க போறோம், வெத்தலை பாக்கு கட்டி கோவிலுக்கோ எந்த ஒரு விசேஷத்துக்கும் அந்த வெத்தலை பாக்க கட்டி எடுத்துட்டு போக கூடாது. ஏன்? லட்சுமியே கட்டக்கூடாது. ஓகே, சூப்பர். அம்மா நீங்க சொல்லுங்க தாயி. யோசனை பண்றீங்க. ஓகே ஓகே, யோசிங்க. ஆமா, வெத்தலை பாக்கு கட்டக்கூடாது. கட்டிட்டு போனா நல்லதல்ல. வெட்டிட்டு போற பாக்கு நல்லதல்ல. வெட்டிட்டு போற பாக்கு நல்லதல்ல. அப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? நேத்து ஒரு ஐயா ஒரு ஐடியா சொன்னார். எப்படி அப்படின்னா, நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுங்க, அந்த நூலாலதான் கட்டுறாங்க, அதுவுமே நல்லதில்ல அப்படின்னாரு. அருமையான பதில் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஏன் இன்னும் கேள்விகள் இருக்கு. அப்ப மகாலட்சுமி அம்சம் வெத்தலை, அதை கட்டக்கூடாது. இது ஒரு இது இருந்தாலும் வெத்தலை பிரசனம் ஒருத்தர் பார்க்கும் போது அவங்க பார்ப்பாங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. தேங்காய், பழம், எலுமிச்சம்பழம், பூ, என்ன பூ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அது யாரா வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மேலும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து பார்ப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை ஒரு கையில இப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தையே சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த எலுமிச்சம்பழத்துல எத்தனை புள்ளி இருக்கு, அப்ப அத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு. எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுறதுங்கிறது இப்ப ட்ரெண்டு. நீங்க இந்த கோவிலுக்கு எலுமிச்சம்பழத்துல விளக்கு, அப்ப நீங்க முழுமையான எலுமிச்சம்பழம் அதே போல புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அங்க கிடைக்கும். அப்ப அந்த புள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு உரிய பிரச்சனைகளை சொல்லுது. அதே போல இந்த வெத்தலை பிரசனம் பார்க்கும் போது எத்தனாவது வெத்தலை, ஒரு புள்ளி ஓட்டை, ஒரு கடுகளவு ஓட்டை இருந்தாலும் இப்ப 7வது வெத்தலையில ஒரு கடுகளவு ஓட்டை இருக்கு. உடனே என்ன சொல்லுவாங்க? இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு, அதுல பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு சொல்லி பலன் சொல்லுவாங்க. மேற்கொண்டு நாம கூட்டாளி, நண்பர்கள் இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம், வாடிக்கையாளர்கள் இப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப வெத்தலையில ஒரு ஓட்டை விழுந்தாலே இந்த பிரச்சனையை சொல்லக்கூடியங்க நாம மடக்கி அந்த வெத்தலை பாக்க கட்டி கொடுப்பாங்க. அப்ப கட்டும் போது அந்த வெத்தலை டேமேஜ் ஆகும். அப்ப நாமளே அங்க வாங்கிட்டு போய் கொடுக்கும் போது டேமேஜ் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்ப உங்களால முடிஞ்ச அளவுக்கு வெத்தலையை வாங்கிட்டு போகணும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்க்குவாங்க. அப்ப ஒரு பாவகத்துக்கு 7ஆம் பாவகங்கிறது முதல்லயே சொல்லிட்டேன், அதுக்கு சரியான அமைப்பை கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு கிரகம் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கும், அந்த பாவகத்தை பார்க்கும் அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு விசேஷங்கள் நீங்க செய்தாலும் உங்களுக்கு குருமார்களுக்கு நீங்க ஏதோ ஒரு பணிவிடைகள் செய்யும் போது வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்கும் போது உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கண்டிப்பா வருவார். அதனாலதான் நாம ஜோதிடம் பார்க்க வரும்போது வெத்தலைப்பாக்கு வச்சு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது. இல்லைன்னா ஜோதிடர்கள் நீங்க என்ன பண்றீங்க, காலையில போனோம்னு ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை, ஒரு 5 ரூபாய்க்கு பாக்கு வாங்கிட்டு வந்து நீங்க தட்டத்துல வச்சுக்காங்க. அந்த வெத்தலை பாக்குல அமௌண்ட் வைங்கன்னு சொல்லுங்க. கையில பணம் யாரும் வாங்காது. சார் இந்த ஜாதகம் பார்த்தா கர்மா உண்டாகுது, இதெல்லாம் நாங்க எங்க போய் துளைக்கிறது, என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நிறைய பேர் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு புதுசா வரக்கூடியவங்களுக்கு பதில் சொல்ற இடத்துல நாம இருக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது
என்ன அப்படின்னா, ஜோதிடம் செய்யும் போது கண்டிப்பா ஒரு பிரச்சனையை கொடுக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஒருத்தர் ஏன்னா ஒரு கிரகம் ஒருத்தருக்கு தசை புத்தி நடத்தும் போது நெகட்டிவா போக சொல்றத நாம என்ன சொல்வோம், இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, சூரிய தசை நடக்குது, சூரிய புத்தி ஓடுது, சூரியன் அந்தரத்துல இருக்கு, அது ஒரு 6 கூடையவர், 8 கூடையவர், 12 கூடையவர், உங்களுக்கு பாதிப்பை தரும். அதனால நீங்க இந்த கோவிலுக்கு சிவன் ஆலயத்துக்கு போய் பிரதோஷ காலங்கள்ல போய் பன்னீரோ தேனோ இல்ல விபூதியோ ஒரு பாலோ இப்படி வாங்கி கொடுத்து அபிஷேகம் செஞ்சுக்காங்கன்னு நாம சொல்வோம். சூரியன் என்ன சொல்வாரு, அவன் கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக அவன் வந்திருக்கிறான், அவனுக்கு நீங்க ஒரு வழிகாட்டுறீங்களா, அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்மாவை நம்ம பக்கத்துல போற. அப்ப திருப்பும் போது நமக்கு அது பாதிப்பை தரும், உண்மைதான். இதுக்கு என்ன பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உப்பு தண்ணியில நாம குளிச்சுட்டா நமக்கு கர்மா ஒட்டாது. அப்ப முடிஞ்சா கடல்ல குளிக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வச்சுக்காங்க, 3 வேப்பந்தலை, 3 அருகம்பில்லு, கொஞ்சோடு மஞ்சத்தூள், 3 கல் உப்பு, அரை மூடி கோமியம், இதை ஊத்தி ஒரு 1/4 மணி நேரம் வச்சிருங்க. நீங்க ஒரு ஜாதகம், ஒரு குடும்ப ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா, குடும்ப ஜாதகம் பார்த்துட்டோன்னே போய் கைகால் அலம்பிட்டு வந்துட்டு நீங்க ஜாதகம் பாருங்க, எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாலும் நீரை தொட்டால் தோஷம் விலகும். அப்ப நாம கைகால் அலம்பிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த நேரத்துல இருக்கக்கூடிய இது நமக்கு தீரும். அப்ப அந்த கர்மா நமக்கு பாதிப்பை தராது. முடிஞ்சால் 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் கடல்ல குளிக்கக்கூடிய அமைப்பு வந்தால் நீங்க குளிச்சுக்காங்க, இது நல்லது. அப்ப இத சொல்லலாம், இதை எடுத்துக்கலாம், நமக்கு கர்மா வராது. அதே போல நிறைய பேருக்கு கேள்விகள் என்ன அப்படின்னா, நான் அவங்க வீட்டுக்கு சாபம் விட்டுருக்கிறாங்க, எங்க முன்னோர்கள், அந்த வீட்டுல போய் நான் சாப்பிட்டா தோஷம் ஆயிடும், அந்த வீட்டுல நான் போய் தண்ணி குடிச்சா எனக்கு தோஷம் ஆயிடும், இப்படின்னு நிறைய கேள்விகள், நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. நான் பசியோட ஐயா வீட்டுக்கு போறேன், ரவி ஐயா எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு கேட்கிறேன். என் பசிக்காக நான் கேட்கிறேன். அவரு என்ன சொல்வாரு, இருந்தா வாங்கி கொடுப்பாரு, இல்லை வீட்டுல இருந்தா கூட்டிட்டு போய் வீட்டுல சாப்பாடு போடுவார், இல்லைன்னா ஒரு 30 ரூபாய்க்கு பொட்டின சாப்பாடாவது வாங்கி கொடுத்துருவார். ஒரு அன்னம் எனக்கு வயிறு நம்பிடுது, ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்றேன். இப்ப யாருக்காவது தோஷம் வருமா? தோஷம் வராது. நான் நல்ல தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கும் போது ஒருத்தர் தண்ணி கேட்கிறாங்க, அவர் தண்ணியை பிடிச்சு கொடுக்கிறார். அப்புறம் தான் எனக்கு தெரியுது இது ஆப்போசிட் வீடு அப்படின்னு. தண்ணியை கொடுக்கும் போது என்னைக்கு அது தோஷமாகும்? தண்ணீர் தோஷமாகுமா? தோஷம் எங்கு வலுப்படும் அப்படிங்கும் போது, தோஷம் ஒரு நேருக்கு நேர் பாக்குறாங்க பாத்தீங்களா, இப்படி ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், நீ தான் நினைக்க அப்படி பேசினது வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கண் பார்வையிலேயே பேசக்கூடிய அந்த கருவிழி அப்படி இருக்கும்போது நமக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். அப்ப ஒரு வீட்டுல சாப்பிடும் போதோ தண்ணீர் அருந்தும் போதோ யாருக்கும் தோஷங்கள் வராது. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலையா அவர்கிட்ட நின்று பேசுறத தவிர்த்துக்காங்க அப்படிங்கிறத நாம சொல்லிக்கலாம். சரி, லக்னாதிபதி 7ல், அவங்களுக்கு குடும்பம் அமைவது தாமதமாகும், பொருளாதாரம் என்பது அங்க சிக்கலை தரும், தன்னுடைய பழக்க வழக்கங்கள் அங்க மாறும், மேலும் இவருக்கும் கலத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்க பிரச்சனையாகும். அப்ப இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் உடல்ல ஏதாவது ஒரு தோஷம் உள்ளவர்கள், உடல் ஆரோக்கியம் குறைந்தவர்கள், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வசதி வாய்ப்புகள் இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு
ஏதாவது அவங்களுக்கு ஒரு பொருள் உதவி செய்யும் போது இவருக்கு லக்னாதிபதி 7ல் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி அடையும். அப்ப இது நன்மையை தரும். லக்னாதிபதி 8ல் லக்னாதிபதி 8ல் இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா, லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. முதல் வார்த்தை எப்பயுமே சொல்லும் போது நல்ல வார்த்தைகளா சொல்லணும். அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரிகாரங்கள், இந்த கோவிலுக்கு போங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு நாம நெகட்டிவ் சொல்லும் போது அவங்க உள்வாங்குவாங்க. நாம எடுத்த உடனே இருக்கிறதுலயே நான் பார்த்த ஜாதகத்திலேயே இது போல ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு மோசமான ஜாதகம். நான் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்ததுக்கு காரணமும் அதுவும் ஒரு காரணம். என்னுடைய பையனுடைய ஜாதகத்தை தூக்கி போட்டார் ஒருத்தர். அவரை தான் நான் குருவா இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன். முதல் குரு அவர். இல்லைன்னா இந்த ஜோதிடத்துறைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கண்டுக்காத இருந்திருப்பேன். நான் பார்க்கல, எனக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அப்ப இப்படி தூக்கி போட்டுதான் சொல்லணுமா? ஒருத்தர் நம்மளை தேடி வந்தவங்களுக்கு நல்ல விஷயத்த நாம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜோதிடத்துறைக்குள்ள ஒரு சேவையா நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவன் தான் நான். அப்ப இந்த லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு என்பதை சொல்லலாம். அதே போல இவர்களுக்கு 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது போன் நம்பர்ல கட்டாயம் வரும். லக்னாதிபதி 8ல் இந்த லக்னாதிபதி 8ல் உள்ளவர்களுக்கு காதல் திருமணம் உண்டு அந்த குடும்பத்தில், அல்லது ஒரு காதல் கிராஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய 8வது வீட்டில் கேட்டை நட்சத்திரம் இருக்கு. காலச்சக்கரத்துக்கு 8வது வீட்டில் கேட்டை நட்சத்திரம் அங்க இருக்கு. கேட்டையும் கிணத்தடியும் ரகசியத்தை சொல்லுன்னு ஒரு பழமொழியும் இருக்கு. அப்ப லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வரும். அந்த ரகசியம் என்னவா இருக்க போகுது? வேற ஒண்ணும் இருக்காது. அந்த வம்சாவளியில் காதல் செய்தவர்கள் உண்டு என்பதை சொல்லும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப முன்கூட்டியே என்ன சொல்லலாம் அப்படின்னா, லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் இப்பொழுது ரெடி பண்ணிக்கணும். இப்ப வைகாசி மாசம் போயிட்டு இருக்கு. திருமணம் சம்மதம் பண்ணிடணும். அதாவது இந்த பொண்ணுதான் இந்த பையனுக்கு, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிக்கணும். சொல்லி வச்சுட்டு ஆவணி மாசம் திருமணத்தை வச்சுக்கணும். ஆவணி மாசத்தை திருமணம் வச்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. 3 மாசம் இருக்கு இல்லைங்களா? இந்த காலத்துல எல்லார்கிட்டயுமே மொபைல் அப்படிங்கிறது இருக்கு. அதனால எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிறது. இப்ப அது விருப்ப திருமணத்துக்கு சம்பந்தப்பட்டுரும். அப்ப அது அடிபட்டுரும். அதனால அப்படி காதல் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, புதன் 5ஆம் இடத்தில் இருக்கும் போதும், புதன் ஒருவருக்கு சம்மந்தப்படும் போதும், லக்கணத்துக்கு சம்பந்தப்படும் போதும், லக்கணத்துல இருந்து 5ஆம் இடத்தை இயக்கும். 1, 5, 9 தான் ஒரு செயல்பாட்டுக்களை செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு காற்றாசியில இருக்கக்கூடிய புதன் இன்னொரு காற்றாசியில இருக்கக்கூடிய வீட்டை இயக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பெரியங்க சொல்லி கொடுத்த விஷயம். அப்ப லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி 5ஆம் அதிபதி லக்கணத்துக்கு சம்பந்தப்படும் போது இவங்களுக்கும் காதல் வரும். அந்த 5ஆம் அதிபதி ராகு கேது சாரமோ 6, 8, 12 அதிபதிக்குரிய சாரமோ பெற்று இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு அந்த காதல் வெற்றியை தராது. அப்ப எப்ப வெற்றியை தரும் என்பது தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க பார்த்துக்கலாம் எப்படி இருக்கிறாரு, அந்த புதன் எப்படி இருக்கிறாரு, அப்ப அந்த 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, யாரு சாரம் வாங்கியிருக்கிறாரு, யாரு அவரை நல்ல கிரகங்கள் அவரை நோக்குதா பார்க்குதா அப்படின்னு பார்க்க தெரியும். இது ஒரு விஷயம். அப்போ இந்த காதல் சக்சஸ் அடையும்.
லக்னாதிபதி 9ல் அப்படிங்கும் போது லக்னாதிபதி 9ல் உள்ளவர்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையை தரும், சரியான தூக்கங்கள் இல்லாத அமைப்பை தரும். குலதெய்வம் கோவில் இவங்க நினைச்ச டைமுக்கும் போக முடியாது. இங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. தாய்மாமன் தாத்தாங்கிற உறவு இங்க சப்போர்ட் செய்யாது. தன்னுடைய குழந்தைகளே இங்க சப்போர்ட் செய்யாது. இப்படி இருக்கக்கூடிய அமைப்பை தந்துரும். சரி, அப்ப இவங்களுக்கு படுக்கிற இடம் லக்னாதிபதி 9ல். லக்னாதிபதி 9ல் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீட்டுல என்னன்னு பேர் வரும் அப்படின்னா தர்மலிங்கம், ராமர் சம்பந்தப்பட்ட பெயர், ராமசாமி, ராமச்சந்திரன் இப்படிங்கிற பெயர் அங்க சம்பந்தப்படும். இதுதான் லக்னாதிபதி 9ல் இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லும். அப்ப பெருமாள் அம்சம் கொண்ட பெயர், விஷ்ணு அம்சம் கொண்ட பெயர்கள் இங்க அந்த வீட்டுல வரும். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், லக்னாதிபதி 9ல். லக்னாதிபதி 9ல் 9ஆம் அதிபதி லக்னம் பரிவர்த்தனை. அந்த பையனுக்கு பேரு தவசீலன். எப்பயுமே ஒரு பெயர் முடிக்கும் போது இன் அப்படின்னு முடிஞ்சிட்டால் இது நல்ல அமைப்பு. இந்த கலா, மாலா, திலகா இப்படி எல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கோட ஒரு பேரை சேர்த்துக்கலாம், இன்னொரு பேரை சேர்த்துக்கலாம். அப்ப அந்த முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இன் எழுத்துல வரும்போது, இம் எழுத்துல வரும்போதும் இவங்களுக்கு நன்மையை தரும். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா அவர் வெற்றி பெற செஞ்சிருவார். அப்ப லக்னாதிபதி 9ல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பூர்வீக சாபம் இதெல்லாம் இருக்குமே தவிர, ஆனால் அங்கே எதுவும் பாதிப்புகள் இது போல இருக்கும், ஆனாலும் வெற்றியை தரும். அப்ப ஒரே இடத்துல அவங்க படுக்க கூடாது. என்னுடைய பெட்ரூம் இதுதானே, இங்கதானே படுக்கணும் அப்படின்னாலும் கூட ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தள்ளி வச்சு படுக்கணும். கிழக்கு மேற்கு படுக்கணும், வடக்கு தெற்கு படுக்கக்கூடாது. அப்ப வடக்கு மேற்கு படுத்தவர்களுக்கு நெகட்டிவ் தான் நடக்கும். எங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல தானே படுக்க வைக்க முடியும் அப்படிம்பாங்க. இருக்கிற இடங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இல்லைன்னா கட்டில எடுத்துருங்க, தரையில படுங்க. இது நன்மையும் தரும், உடம்புக்கு ஆரோக்கியம். அப்ப லக்னாதிபதி 9ல் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இடத்த அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படுக்கும்போது, கட்டில நிறுத்தி படுக்கும்போது நன்மையை தரும். லக்னாதிபதி 10ல், லக்னாதிபதி 10ல் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வெற்றி, ஆசைகள், எண்ணங்கள், லாபங்கள், மூத்த சகோதரம், சித்தப்பாங்கிற உறவு இது எதுவுமே சிறப்பில்லை. அப்ப 4 அப்படின்னு சொல்லக்கூடிய தாயன்பு, தாய்ப்பற்று, தாயாருடன் நெருக்கம், தாயார் பக்கத்திலேயே இருப்பாங்க, போய் பார்க்க முடியாத சூழல், இது போல அமைப்பை கொடுக்கும். சொத்து, சுகம், வண்டி, வாகனம் இதுல திருப்தி இன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்களுக்கு எங்க திருப்தி அப்படின்னா, இவங்களுக்கு ஒருவருக்கு யாருக்கு தொழில் அமைந்து விட்டதோ அவர்களுக்கு திருமணம் லேட். யார் ஒருவர் அப்பாட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தொழில் அமைவது தாமதம் இப்படின்னு எடுக்கணும். அப்ப ஒருவருக்கு லக்னாதிபதி 10ல் இருந்தால் இந்த 4ன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் தடைபடும், இருந்தும் கிடைக்காது. சுகர் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்டு தட்டு நிறைய இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதே போலதான் லக்னாதிபதி 10ல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாத சூழலை தரும். சொத்து இருக்கும், சொகை இருக்கும், வண்டி இருக்கும், வாகனம் இருக்கும், தாயார் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நெருங்கக்கூடிய பழக்கத்தையும் அமைப்பையும் தராது. லக்னாதிபதி 11ல்
லக்னாதிபதி 11ல் இருக்கக்கூடியவர்கள் இளைய சகோதரர்கள் அவங்களுக்கு அமையாது, பிறக்காது. அவங்களுக்கு கீழே அவர் தான் லாஸ்டா இருப்பார். ஒருவேளை தவறி பிறந்து விட்டால் அவருடைய நெருங்கிய தொடர்பு இருக்காது. இவருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, கையெழுத்து சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். லக்னாதிபதி யாருக்கெல்லாம் 11ல் இருக்கோ அவங்கள சுத்தி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும். இருந்தாலும் இந்த லக்னாதிபதி 11ல் இருக்கிறவங்களுக்கு கையெழுத்து பிரச்சனை இருக்கும். ஜாமீன் போடக்கூடாது. அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் புக்கு, ஓட்டு ஐடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத இருக்காது. நீங்க யாருக்கு வேணாலும் எடுத்து பார்த்துக்கணும். சரிங்களா? அப்படி இருந்துட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தந்தையாருக்கு தாய் தந்தையை நிற்க வச்சு ஒரு நாளைக்கு நீங்க சனிக்கிழமை நாள் பாத பூஜை செஞ்சு வழிபட்டால் அவர்களுக்கு வெற்றியை தரும். அப்ப லக்னாதிபதி 11ல் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கை வேண்டும். முதல் தொழிலுக்காக அவர்கள் பணம் கட்டக்கூடாது. லக்னாதிபதி 11ல் இருக்கக்கூடியவர்கள் முதல் தொழிலுக்காக பணம் கட்டினால் அந்த பணம் லாஸ், பணம் எங்க கைக்கு வந்து சேராது. அப்ப லக்னாதிபதி 11ல் இந்த அமைப்பை தரும். லக்னாதிபதி 12ல் லக்னாதிபதி 12ல் இவர்களுக்கு பொருளாதார வெற்றியை தராது. பொருளாதாரம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதிகமாக தான் செலவு இருக்கும். பொருளாதார வரவு கம்மியா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். பத்தாது அப்படின்னு. இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நீங்க ஜாதகத்தை பார்க்காதே இதை கண்டுபிடிக்கலாம். யார் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ரோஸ் செடி வச்சிருக்கிறாங்களோ, ரோஜா பூ செடி யாரெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்களோ அந்த வீட்டுல வரவு செலவு அப்படிங்கிறது வரவுக்கு மீறிய செலவை தரும். யார் வேணாலும் எடுத்து பாருங்க, சரியா இருக்கும். ஏன் இந்த கேள்வி இருக்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நாம பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஜோதிடம் வந்துடும். யோசிக்கிற கூடிய அமைப்பு வந்துட்டாலும் ஜோதிடம் வந்துடும். அதுல முள்ளுங்கிறது இருக்கும், ரோஸ்ல முள்ளுங்கிறது இருக்கும். கூர்மையான பகுதி பூரா இந்த பூமி பிளந்து இப்படி இருக்குமா, நெட்டிட்டு இருக்குமா. அப்ப இந்த விரிசல் தான் செவ்வாயோடைய அமைப்பு. அப்ப கூர்மையான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே செவ்வாயுடைய காரகமாக எடுக்கப்படுது. அப்ப அந்த ரோஸ்ல உள்ள முள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முள்ளும் செவ்வாயாக பயன்படும். செவ்வாய் ஒருவருக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த பாவக சம்பந்தப்பட்ட கேள்விகள் அவங்களுக்கு மேலோங்கிட்டே இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, ரோஸ் செடி யார் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவை கொடுக்கும். அதனால யாராவது ரோஸ் செடி முன்னாடி வச்சிருந்தீங்க அப்படின்னா பின் சைட்ல கொண்டு போய் வைங்க, இல்லைன்னா மொட்டை மாடியில கொண்டு போய் வச்சிரு. அது இல்ல இடம் இல்லையா, உங்களுக்கு சைட்ல ஏதாவது போட்டு அமைப்பு அது மாதிரி செஞ்சுக்காங்க. முன்னாடி கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னால் உங்களுக்கு அங்க செவ்வாயுடைய காரகம் வேலை செய்யும். அப்ப பிரச்சனையை தரும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும், கணவன் மனைவிக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே வீட்டுல இருந்து பேச முடியாத சூழ்நிலையை தரும். அப்ப இந்த லக்னாதிபதி 12ல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனையை தரும். அப்ப வண்டி வாகனத்துல போகும்போது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக்னாதிபதி 12ல். அப்ப லக்னாதிபதி 12ல் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் நிறைய வகுப்புகள்ல சொல்லியிருக்கிறேன். ரதபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபன் சாமி எழுதிய 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய ரதபந்த கார்டை நீங்க ஜோப்ல வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பாக்கெட்ல வச்சுக்கணும், அல்லது பர்ஸ்ல வச்சுக்கணும், பேக்ல வச்சுக்கணும், வண்டியில ஸ்டிக்கரா போட்டு ஒட்டிக்காங்க. அதுல ஒரு 3 வரி இருக்கும். அதை படிச்சுட்டு நீங்க வண்டி எடுக்கணும். நீங்க ஒரு பஸ்லயே போறீங்க அப்படின்னா 60 பேருக்கும் சேஃப்டியானது அந்த ரதபந்த கார். எந்த ஒரு விபத்தும் நடக்காது. நான் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்துட்டு சென்னையில வடபழனியில ஒருத்தருக்கு கொடுத்துட்டு சொன்னார்,
ஓகேங்களா? அப்ப கொடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவங்க அமெரிக்கால இருந்து வந்த தம்பதிகள். அவங்க ஃபேமிலி 4 பேரும் ஒரே கார்ல போறாங்க. பூந்தமல்லிகிட்ட போகும்போது, ஒரு இன்ஜின தூக்கிட்டு இருந்த கிரேனு, அது இன்ஜின் ஒரு 5 அடிக்கு முன்னாடி அந்த பெல்ட் கட்டாயி விழுகுது. இவர் அன்னைக்கு இந்த ரதபந்தத்தை படிச்சுட்டு கார் எடுக்கிறார். கார் எடுக்கும் போது 5 அடிக்கு முன்னாடி விழுந்த அதிர்வு இந்த கார்ல இருந்த அனைத்து கண்ணாடிகளும் கொட்டி போச்சு. அப்ப எனக்கு 1000 விசிட்டிங் கார்டு போட்டு இந்த ரதபந்தத்தை பின் சைட்ல போட்டு எனக்கு விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுத்தவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் என்பவர். அப்ப யாருக்கெல்லாம் இந்த அசம்பாவிதம் நடக்கணும், லக்னாதிபதி 8 12 இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் இது போல சம்பவங்கள் நடக்கும். அப்ப இது வராத தடுக்கணும் அப்படின்னா நீங்க ரதபந்தத்தை ஜோப்ல அல்லது பர்ஸ்ல நீங்க வண்டியில ஸ்டிக்கரா போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டிக்கிட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு இப்படி அற்புத ஒரு ஸ்டேஜை கொடுத்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.